மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசிக்காரர்களே, உங்களினுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது? இந்த காணொலியை நீங்கள் எந்த இடத்துலையுமே தயவு செஞ்சு பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னென்னா, அடுத்த 60 நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது சாதாரணமான விஷயமாக தான் தெரியும், ஆனால் உங்களினுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில நாட்களாக ஏதாவது ஒரு செய்தி உங்களை தேடி வந்தால், இல்லை நீங்கள் யாரையாவது தற்செயலாக சந்திச்சிங்க அப்படின்னா, அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள், அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. அந்த நிகழ்வு நடந்ததுமே உங்களோட ஆழ் மனசில் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களோட மனசுக்குள்ளே வந்திருந்துச்சு அப்படின்னா, அந்த உணர்வு போதும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போகிறதுக்கு. அதுதான் உங்கள் வாழ்க்கையோட ரகசிய உயிர்நாடி. அதாவது சனிப்பெயர்ச்சி நடந்தாச்சு. உங்களினுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய நேரம் இது. ஆனால் எல்லாருமே அதை அடையாளம் காண முடியாதுங்க. இங்கே தான் சனீஸ்வரன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு விஷப்பரீட்சையை வைக்க போகிறாரு. அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 60 நாட்கள், வரக்கூடிய 60 நாட்கள் பிரபஞ்சம் சைகைகளை அனுப்ப போகுது. அந்த சிக்னலை நீங்கள் காந்தத்தை மாதிரி ஈர்த்துக்கிட்டாலே போதும், மாற்றத்தை விதியே பார்த்துக்கும். இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நள்ளிரவில் எழுந்து பூஜை அறைக்கு போய் யாருக்குமே தெரியாமல் அந்த தெய்வத்துக்கிட்ட கண்ணீரை சிந்தக்கூடிய அவசியம் இருக்க போவதில்லை. ஆமாம், மீனத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்குள்ளே அழுகிற மீனோட நிலைமை தான். நீங்கள் அழுறதும் நீங்கள் கஷ்டப்படுறதும் யாருக்குமே வெளியில் தெரியாது, நீங்கள் காமிச்சிக்கவும் மாட்டீங்க. காரணம் என்னென்னா, அப்படியே நீங்கள் வெளியில் சொன்னாலுமே உங்களை தட்டி ஆதரிப்பதற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. பிரபஞ்சத்தின் மூலமாக வரக்கூடிய அறிகுறிகள் எப்படி வரும் தெரியுமா? எதிர்பாராத ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். திடீர்னு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. திடீர்னு வரும். தெரியாத ஒருத்தரோட வரவு உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும். அதாவது அறிமுகமே இல்லாத ஒரு நபர் உங்களை தேடி வருவார். அந்த நபரின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் வளரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லது ஒரு சின்ன முடிவு வாழ்க்கையே புரட்டி போடும். அந்த நொடியில் உங்கள் மனம் என்ன சொல்லு அப்படின்னா, இது தற்செயலாக நடக்கிற மாதிரியே தெரியலையே, என்னோட வாழ்க்கை மாறப்போகுது, நான் மற்றவங்க முன்னாடி முன்னேற போகிறேன் அப்படின்னு ஆள் மனசில் சத்தமே இல்லாமல் ஒரு மென்மையான குரல் ஒலிக்கும். ஆனால் உடனே ஒரு சந்தேகமும் வரும். இது சரியா? நான் இதை செய்யலாமா, இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா, இல்லை பிறகு பார்த்துக்கலாமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதாங்க ஆபத்து. கவனமாக கேளுங்க. இந்த 60 நாட்களில் வரக்கூடிய 60 இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதாரண காலம் கிடையாதுங்க. இது ஒரு சோதனை காலம். அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். சனி பகவான் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட விஷப்பரீட்சையின் காலம். உங்கள் வாழ்க்கையை உங்களை நிறைய சோதிக்கும். தைரியம், பொறுமை, முடிவை எடுக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு சின்ன முடிவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பல கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த தருணத்தில் நீங்கள் மனசில் தைரியத்தோடனும் உங்களோட வேகத்தில் நிதானத்தோட முடிவை எடுக்கும் பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நீங்கள் எந்த பாதையில் மேலும் மேலும் நடக்கணும். இதுவரைக்கும் தப்பான பாதையில் நடந்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் உங்களை திசை மாற்றும். அந்த நேரத்தில் முடிவை எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் தயங்குனீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிடும். ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா இதோட உங்களுக்கு அந்த வாய்ப்பு அடுத்த வருஷம் இதே காலகட்டத்தில் தான் நிச்சயமாக வரும். அதுக்கு நடுவில் நீங்கள் பட்ட கஷ்டத்தையோ சுழற்சி முறையில் தான் மறுபடியும் அனுபவிக்க முடியும். இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். அதே பிரச்சனைகள், அதே வாழ்க்கை, அதே சிரமங்கள், இது எல்லாமே மறுபடியும் ஏன் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நொடியில் நீங்கள் எடுத்த தவறான ஒரு முடிவு
அது தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது. தவறான முடிவு தான் எடுக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் எடுத்த முடிவு. அதனால தான் விதி வந்து உங்களுக்கு மறுபடியும் அதே சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் அந்த சைகைகளை நம்பினீங்க அப்படின்னா வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அறிகுறியை உணர்ந்துட்டாலே போதும். எதிர்பாராத வளர்ச்சி வந்து உங்களை தேடி வரும். திடீர்னு நீங்கள் தோத்துக்கிட்டே இருந்த இடத்துல வெற்றி அடைய முடியும். மரியாதையும் அமைதியையும் செல்வமும் உங்களை தேடி வரும். அந்த மாற்றங்கள் எப்படி உங்களை நோக்கி வரும் அப்படின்னா, காந்தத்தை நோக்கி இரும்பு துகள்கள் எவ்வளவு வேகமாக வருமோ அதை விட வேகமாக வரப்போகுது. மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய வாழ்க்கை திசை மாறி வளரப்போகுது. முக்கியமாக மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வசிக்கணும், வீட்டை மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த எண்ணம் வந்து நிறைவேற போகுதுங்க. அந்த எண்ணத்தால் நீங்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் வளர போகிறீங்க. இத்தனை நாளாக நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வீடு மாதிரி வசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டே இருக்காது. இந்த 2026 உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறியே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், நான் ஏன் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கடந்த சில நாட்களாக உங்களை நீங்களே கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? அந்த பிடிக்காத வேலையை விட்டுட்டு உங்களோட திறமைக்கு ஏற்ப உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ போகிறீங்க. அந்த வேலையில் மிகப்பெரிய அளவு வளர போகிறீங்க. மீனத்தோட வாழ்க்கை வந்து குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. சரி, வரக்கூடிய 60 நாட்களில் சனியோட தாக்கம் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சது அப்படின்னா கருப்பு வெள்ளை காகத்திற்கு, கருப்பு எள்ளை வந்து காகத்திற்கு தானமாக கொடுங்க. இது எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஒரே ஒரு ஏழைக்கு மதிய நேரத்தில் உணவை தானமாக வழங்குங்க. மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய மனம் வந்து தெளிவாகும். இருள் கிரகமான சனி கிரகத்தினுடைய பார்வை வந்து உங்கள் மேலே விழும்போது அந்த பார்வை வந்து பலவீன பார்வையாக மாறிடும். அதாவது பலமான பார்வைக்கும் பலவீனமான பார்வைக்கும் மிகப்பெரிய அளவில் சக்திகளும் தாக்கங்களும் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் உங்களை இது நாள் வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்கு. இல்லைனா மீனத்தை என்னைக்கோ வந்து மண்ணில் போட்டு புதைச்சிருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு நிறைய துரோகத்தை செஞ்சுட்டாங்க. அதிலிருந்து நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அப்பப்போ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தாங்க காரணம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆழமாக அழுத்தி சொல்லணும். அதாவது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாகுது அப்படின்னு வருத்தப்படாதீங்க. மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் எதை அடையணுமே அந்த காரியம் வந்து உங்களை விட்டு விலகி போகவே போகாது. சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களோட மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்குது. அந்த எதிரி யார் அப்படின்னா நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய விஷயந்தான். எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆழமாக யோசிக்காதீங்க. அது வந்து நேர்மையான எண்ணங்களை எல்லாம் ஓரமாக தள்ளிட்டு எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும்தாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் கண்ணுக்கு எது தெரியுதோ அது வரைக்கும் தான் நீங்கள் நடந்து போங்க. உங்களினுடைய அறிவுக்கு எது எட்டுதோ அது வரைக்கும் நீங்கள் யோசிங்க. அதை தாண்டி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எது உண்மை அப்படின்னு நம்புறீங்களோ அதுவே வந்து உங்களுக்கு பொய்யா தோணும், மாயையாக தோணும். நீங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்பு வருதா, இது எனக்காக தான் வருது அப்படின்னு தயவு செஞ்சு உங்களோட தலை மேலே இருக்கக்கூடிய பாரங்களை ஓர வச்சுட்டு அந்த வாய்ப்பிற்காக பின்னே நடந்து போங்க. எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, என்னால் அதையெல்லாம் விட்டுட்டு இதை எடுக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அதே காரியங்களை தான் விதி வந்து உங்களுக்கு மறுபடியும் சுழற்சி முறையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் தேடி வரக்கூடிய வாய்ப்பை எந்த ஒரு தருணத்திலையும் புறக்கணிச்சிடாதீங்க. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோ. மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க.
மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த மீன ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை நிறைய தடைகள் உடஞ்சிருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சா இந்த நிமிஷமே சின்ன ஒரு விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட குலதெய்வ பேரை எழுதுங்க. கண்டிப்பாக மனசார நான் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க. அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது இன்றைய மீனராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரணமான ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் இதை கேட்குற இந்த நிமிஷமே ஒரு காரணத்திற்காக தான். ஒரு சமீப காலமாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம், சொல்ல முடியாத பாரம், வெளியில் சிரித்ததும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உடஞ்சி போகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த தியாகங்கள், சகித்த அவமானங்கள், அமைதியாக விலகிய வழிகள் யாருக்குமே தெரியாமல் போன மாதிரி தோணி இருக்குங்க. நம்ம நல்லதுக்கு எப்போ ஒரு நல்ல நாள் வரும்? நீங்கள் மனசுக்குள்ளே பல தடவை கேட்டிருப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களோட வழியை உங்கள் வழியை விட பெருசாக நினைப்பீங்க. அதனால தான் பல நேரங்கள் உங்களோட தேவைகள், கனவுகள், ஆசை எல்லாமே ஒரு படி பின்னாடி போயிருக்குங்க. ஆனால் பிரபஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க. நீங்கள் தெரியாமல் விதைச்ச விதைகள் இப்போது மண்ணுக்குள்ளே அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. சமீபத்தில் நீங்கள் சந்தித்த சில மனிதர்கள், நடந்த சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த குழப்பங்கள் எல்லாமே சும்மா நடந்தது கிடையாது. அது உங்களை உடைக்க நிகழ்ந்தது. உங்களை உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காகத்தாங்க. நீங்கள் மென்மையான மனசு கொண்டவங்க தான். ஆனால் அந்த மென்மைக்குள்ளே ஒரு ஆழமான சக்தி இருக்குதுங்க. பல பேர் உங்கள் அமைதியை பலவீனம் அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் மௌனமாக இருந்த நேரத்தில் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இப்போ அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்குது. கடந்து வந்த நாட்களில் உங்கள் தூக்கம் குலைஞ்சிருந்தாலுமே, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்தாலுமே, திடீர்னு நினைவுகள் மேலே வந்தாலும் அது எல்லாமே ஒரு சின்ன சிக்னல் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் பக்கத்துலேயே இருக்கிறத மனசு உணர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில கனவுகள் எல்லாமே உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் மனசு இப்போ கேள்வியாக கேட்டுட்ருக்குதுங்க. இதுக்கு பதில் வெளியில் இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் உணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. ஏதோ ஒன்று உங்களை மெதுவாக ஒரு திசையை நோக்கி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அதை பயந்து பயந்து தள்ளாதீங்க. நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு முடிவு காலம் வரப்போகுது. அதனால் வரக்கூடிய விஷயங்களை தைரியமாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் அனுபவித்த வழி எல்லாமே வீணாக போகலைங்க. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தனிமையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்ததுங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒத்து போன மாதிரி தோணுச்சுன்னா அது யாத்ரீகம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மேற்பரப்பு
பரப்புக்குள்ள ஒரு பெரிய அலை உருவாகிற முன்னிருக்கும் அந்த நிமிஷம் மாதிரி இருக்குங்க. வெளியில அமைதி, உள்ள சக்தி. இந்த சக்தியை உணர ஆரம்பிச்சவங்க தான் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க மனசை சுத்தமா கேளுங்க. உங்கள் உணர்வுகளை மதிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களை சின்னதாக நினைக்கலங்க, உங்களோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு கடந்த சில நாட்களாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்குங்க. சில மனிதர்களோட பழைய நெருக்கம் இப்போ சும்மா ஒரு பழக்கமாக மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குங்க. இது எல்லாமே தப்பாக நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு மெதுவாக நகர்த்துறதுக்கு ஒரு இயற்கையான செயல்முறைங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாரையுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, எல்லாருக்குமே இடம் கொடுத்தீங்க, எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் உங்களை யார் காப்பாற்றினாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும். அந்த கேள்வி தான் ஒரு பெரிய விழிப்புணர்வும். மீன ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் எப்போவுமே நேரடியாக பேசாதுங்க. அது உணர்வுகளாக, கனவுகளாக, எதிர்பாராத மனங்களாக தாங்க பேசும். சமீபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி கடைசி நிமிஷத்தில் செய்யாமல் விட்டுருந்தா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில தடைகள் உங்களை தடுக்க வந்தது போன்று தோன்றினாலுமே உண்மையிலேயே அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற வந்ததாக இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத பணம் அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லாத தூரம் வந்திருந்தால் அது உங்கள் மதிப்பை குறைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்குள்ள தேவையில்லாத சுமைகளை மெதுவாக கலற்ற ஒரு செயலுங்க. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளோட முடிவெடுக்கிறவங்க, அதனாலேயே சில நேரங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு விசேஷமான மாற்றம் நடக்குதுங்க. உங்கள் உணர்ச்சிகளோடு சேர்த்து புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு இது உண்மையிலேயே சரியா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்ததே ஒரு பெரிய வளர்ச்சிங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருது. முடிவுன்னு சொன்னால் அழிவில்லைங்க, அது ஒரு சுற்றம். முடிஞ்சு இன்னொரு சுற்றம் தொடங்கிறதுக்கான ஒரு நிசப்த தருணம்ங்க. நீங்கள் இப்போ தனிமையை உணர்ந்தாலுமே அந்த தனிமை உங்களை உடைக்க வரலங்க, உங்கள் உள்ளுக்குள்ள மறுபடியும் சந்திக்க வைக்கதாங்க. நீங்கள் இல்லாமல் போயிருந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் திரும்பி வர நேரம் இதுங்க. பல நாட்களாக உங்கள் மனசு சோர்வாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு ஒளி தாங்க உங்களை இப்போ முன்னாடி இழுத்துக்கிட்டு வருது. வெளியில எல்லாம் மெதுவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே உங்கள் உள்ளார்ந்த உலகத்தில் வேகம் கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த சங்கிலியாக இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விடுதலைங்க. நீங்கள் எதையுமே வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகாமல் தானாக தங்க போகுதுங்க. போகிறது எல்லாமே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் போக போகுது. அந்த பாடங்களை சாபமாக நினைக்காதீங்க. அது உங்களை உயர்த்திக்கிட்டே போக போகிற படிக்கட்டுகள். இப்போது உங்கள் மனசு மௌனமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு மனம் முடிவில்லை. அது ஒரு ஆழமான புரிதலுக்கு முன்னாடி வர அமைதி அப்படின்னு நினச்சிக்கோ. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வெளியில் இருந்து பார்த்தா சாதாரணமாகத்தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் உணர்கிற மாற்றம் ரொம்ப ரொம்ப அழகானது. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய விஷயங்களே இப்போ வெறுமையாக தோண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தவறாக மாறிட்டீங்க அப்படின்னு கிடையாது, நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் ஆவி இப்போ ஒரு புதிய உயரத்திற்கு தயாராகுது. அதனால பழைய அதிர்வுகளோட ஒத்து போக முடியாமல் மனசு தள்ளி நிற்குதுங்க. சில நேரம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்னன்னா
எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகலாம், சீரமைக்கப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க, தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே எழுந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே வந்து கிடையாது.